தினமொரு வசனம். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா. பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். விளக்கம். சிலர் தங்களுடைய வாழ்க்கையில் இக்கட்டுகள், இன்னல்கள் ஏற்படும் போது கர்த்தருடைய உதவியை அதிகமாக தேடுவார்கள். அதே வேளையில் தங்களுடைய வாழ்க்கை பகுதியில் தங்களால் இயன்ற ஒரு சிறு உதவியை கூட யாருக்கும் செய்வதில்லை. இந்த உலக வாழ்க்கையில் நாம் ஏதாவது ஒரு விதத்தில் நம்முடைய திராணிக்கு ஏற்ப பிறருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாகவே வாழ வேண்டும். நாம் பிறருக்கு ஏதாவது ஒரு வடிவத்தில் இயன்ற நன்மைகளை செய்யும் பண்பில்லையே நம்முடைய ஆபத்தான வேலைகளில் தேவன் நமக்கு நன்மை செய்வார் என்று எதிர்பார்ப்பதில் பயனில்லை. இன்று பல கிறிஸ்தவ மக்கள் கூட பிறருக்கு தாங்கள் ஏதாவது நன்மை செய்ய வேண்டிய கடமையுள்ளவர்கள் என்று எண்ணுவதில்லை. மற்றவர்களுக்கு தாங்கள் கெடுதல் ஏதும் செய்யாமல் இருந்தாலே போதும், அதுவே பரிசுத்தம் என்று எண்ணுகின்றனர். ஆனால் பிறருக்கு நன்மை செய்கின்ற ஒரு குணம் பரிசுத்த வாழ்வின் ஒரு முக்கியமான அம்சமாகும். நரகம் என்பது தீமை செய்தவர்களுக்கு மட்டுமல்ல, நன்மை செய்ய தவறியவர்களும் அங்கேதான் போக வேண்டும். நன்மை செய்ய திராணி இருந்தும் அதை செய்ய தக்கவர்களுக்கு செய்யாமல் போவது பாவம் என்று வேதம் சொல்கின்றது. நாம் கஷ்டங்களில் இருந்தும் துன்பங்களில் இருந்தும் விடுதலை தேடி தேவனை கூப்பிடும் போது நாம் கடந்த காலத்தில் யாருக்கும் நன்மை செய்யாமல் போனதை எண்ணி மனம் வருந்த வேண்டியது அவசியம். ஏனென்றால் அது ஒரு ஆசீர்வாத தடை. தேவன் நமக்கு உதவி செய்ய கூடாமல் தடை ஏற்படுத்தும் அந்த விஷயத்தை நாம் எடுத்து போட முன் வர வேண்டும். ஏனென்றால் ஆன்மீகம் என்பது தேவனிடமிருந்து நன்மை பெறுதல் மட்டும் அல்ல, மனிதர்களுக்கு நன்மை செய்கின்ற அனுபவமும் இணைந்ததே உண்மையான ஆன்மீகம். சாரிபாத் விதவை தன்னிடம் கடைசியாய் இருந்த கொஞ்சம் மாவில் எலியா தீர்க்கதரிசியின் பசிக்கு ஒரு சிறு அப்பத்தை செய்து கொடுக்க தாராளமாயிருந்தாள். எனவே பஞ்சத்தின் நடுவிலும் அவளுடைய வீட்டு பானையில் மா குறைந்து போகவே இல்லை. ஆம், பிறருக்கு நன்மை செய்ய பெரிய அளவில் ஆதாரங்கள் இருக்க வேண்டும் என்று இல்லை. நம்மிடம் உள்ள கொஞ்சத்தில் நாம் நன்மை செய்ய வேண்டும் என்ற பரிசுத்த ஆர்வத்தை வெளிப்படுத்த முடியும். அளவு முக்கியமல்ல, மனநிலையே முக்கியம். கொஞ்சத்தில் நாம் அந்த ஆர்வத்தை வெளிப்படுத்தும் போது தேவன் அதிகமானவற்றால் நம்மை ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக நிறுத்துவது நிச்சயம். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமான செயல்களை மட்டும் செய்து பிறருக்கு வழிகாட்டுதலாக வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.